நம்மளோட வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நிறைய மனிதர்களை பார்த்துருப்போம். அந்த மனிதர்கள் ஒரு க்ரௌடை ஃபாலோ பண்ணுற மொமெண்ட் இருக்கும். ஆடு மாதிரி எதையும் யோசிக்காமல் ஒரு கூட்டத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு ஹேபிட் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஏன் நமக்குள்ளே சில நேரங்களில் தோணும், நம்ம ஏன் கஷ்டப்படணும், நம்ம ஒரு புதிய பாதையை உருவாக்கணுமா, புதிய பாதையை உருவாக்கி நம்ம என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறோம், நம்ம ஏன் அவங்க பண்ணதே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுவோம். இந்த க்ரௌடை ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, க்ரௌடை ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்னலாம் பிரச்சனை வரும், ஸோ உங்களுக்கான ஐடென்டிட்டியை நீங்கள் தக்க வச்சுக்க முடியுமா, நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா, இத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக தான் இந்த எபிசோட் தொடர்ந்து உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நலமும் வளமும் பெருகி சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும், அது கானாவாக இருக்கலாம், ஸ்பாட்டிஃபையாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், இல்லை கூகுள் பாட்காஸ்ட்டாக இருக்கலாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுங்க. ஸோ உங்களோட ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுக்க இந்த பாட்காஸ்ட் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இது வரைக்கும் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்காஸ்ட் முழுக்க என்னோட ஓன் டைமில் ஃப்ரீயாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம சப்ஜெக்டில் போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட தாட்ஸ், கமெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட்டில் உங்களோட கேள்விகள் இடம்பெறணும், இல்லை நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டில் பேசணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RJMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் என்னை கனெக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் rjmano.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எழுதி அனுப்பலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டோன்ட் ஃபாலோ த க்ரௌட், வை அப்படின்ற மாதிரியான ஒரு டாபிக் தான் கேட்க போகிறோம். ஏன் நம்ம க்ரௌடை ஃபாலோ பண்ணக்கூடாது? எல்லா பேரும் அந்த நம்ம ஊரில் நம்ம நண்பன் ஒருத்தர் அப்படியே வெளிநாடு போனார், சந்தோஷமாக இருக்கார், வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணுறாரு, வெளிநாடு போனாலே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் நம்ம அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். எப்பா எல்லோரும் இன்ஜினியரிங் படித்தாங்க, நம்மளும் இன்ஜினியரிங் படித்தா நம்மளுக்கும் வேலை கிடைக்கும், நம்மளுக்கும் ஆன்சைட் கிடைக்கும், நம்ம லைஃப் செட்டில் ஆயிரும், நம்மளும் ஈஸியாக வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்துடலாம் இப்படின்ற பல்வேறு எண்ணங்கள் இருக்கும். வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நம்ம மனசில் என்ன தோணுன்னா, நம்ம ஏன் தனியாக நம்ம முடிவெடுக்கணும், இத்தனை பேர் நம்மளுக்கு முன்னாடி பாதையில் போயிருக்கிறாங்க, அதே பாதையை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த மாதிரி ஒரு க்ரௌடை, ஒரு கூட்டத்தை ஃபாலோ பண்ணும்பொழுது நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நம்ம நினச்சதை அடைய முடியாது, கனவுகள் அடைய முடியாது அப்படின்ற மாதிரி பல்வேறு இடங்கள் இருக்குது. நமக்கு என்னப்பா, நம்ம வாட்டுக்கு அமைதியாக இருந்துட்டு போயிடலாம், நம்ம எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு பல்வேறு எண்ணங்கள் நம்ம மனசில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு பக்க விளைவுகள், ஒரு கரெக்டான உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி செல்லாது அப்படின்றது தான் சைக்காலஜி ரீதியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுற ஃபாலோ பண்ணுறது சேஃபாக, கம்ஃபர்டபுளாக, நம்ம அப்படியே ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துக்கிட்டே அப்படியே மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அது கிடையாதுங்க. ஒரு குவாலிட்டி ஆஃப் அ பர்சன் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க என்ன ஆக்ஷன் மேக் பண்ணுறாங்க, ஸோ அவங்க மற்றவங்க கிட்டேருந்து எப்படி விலகி இருக்கிறாங்க இந்த சென்ஸ் மாறுபட்டு இருக்கிறாங்க, அதை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையும் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஏன் இந்த மாதிரி மற்றவங்கள ஃபாலோ பண்ணுறோம்? ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபியர் பேஸ்ட் ஆட்டிடியூடு. நம்மளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் வாழ்க்கையை பற்றின. ஐயோ அடுத்து என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இது கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக இருக்காதா, இந்த எக்ஸாமுக்கு அவன் அந்த கொஸ்டினை படிச்சிருக்கான், நம்மளால் படிக்க முடியலையே, ஐயோ எல்லா பேருமே இன்றைக்கி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலையை தான் பண்ணுறாங்க, நம்மளால் ஏன் பண்ண முடியலை, எல்லா பேரும் இந்த மாதிரி ஆட்டு மந்த மாதிரி இதனை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க, நம்மளால் ஏன் நோக்கி ஓட முடியலை, இந்த மாதிரியான நிறைய எண்ணங்களால், ஒரு பயத்தினால நம்ம மற்றவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸோ நம்ம என்ன வரும், we will end up where most people end up called mediocrity அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது அவங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கே தான் நம்மளும் போய் நிற்போம். அதுவும் அதோட மோசமான நிலைமைக்கு கூட தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பீப்புள் டாப்பை ரீச் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃபைட் பண்ணுவாங்க, கம்பீட் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி வந்திருக்கும், நிறைய போராட்ட குணம் வந்திருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடைசியில் ஒரு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஈஸியாக அவங்க ஃபாலோ பண்ண நம்ம வெற்றி அடையலாம் சொல்லிட்டு ஈஸியான பாத்திர போகும்போது நம்மளுக்கு எதுவுமே ஒரு லேர்னிங் கிடைக்காது, எதுவுமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காது. நம்ம ஈஸியாக நம்ம வாழ்க்கையை இழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அலன் ஆஷ்லி பிட்
அப்படின்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, த மேன் ஹூ ஃபாலோஸ் த க்ரௌட் will usually get no further than the crowd. ஸோ க்ரௌட் எங்கே போய் நிற்கிறாங்களோ அங்கே வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. த மேன் ஹூ வாக்ஸ் alone is likely to find himself no one has ever been. யாரும் ஃபைண்ட் அவுட் பண்ணாத ஒரு முறையை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு என்ன சக்தி இருக்குன்னா, நீங்கள் தனியாக நடக்கும்போது நிறையா லேர்ன் பண்ணுவீங்க, தனியாக நடக்கும்போது நிறையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்துல தான் உங்களோட தனித்தன்மை இருக்குது. நீங்கள் தனித்தன்மையாக எப்படி உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிறீங்க அதில் தான் இருக்குது. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தோன்னா, த க்ரௌட்ஸ் மென்டாலிட்டி கேன் இன்ஃப்ளூயன்சஸ், ஸோ வி ஷுடன்ட் ஃபாலோ த குரூப். ஸோ இந்த க்ரௌட் மென்டாலிட்டி வந்து நம்ம ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுங்க. அது நிறையா பேர் நம்ம இங்கே இருக்கும்போதோ இல்லை எங்கே இருக்கும்போது சொல்லுவாங்க, இதை நீ பண்ணியிருக்கலாமே, இதை நீ பண்ணலாமே. ஆஃப்டர் ஆல் நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு சின்ன பாத்திரம் வாங்குறதுலேருந்து அவங்களோட கருத்துக்களை வெளியிடுவாங்க. ஐயே நாங்களாம் இந்த பாத்திரம் தான் வாங்கணும், இந்த பாத்திரம் இத்தனை வருஷம் நல்லா உழைக்குது, நல்லா இருக்குது, இந்த ரெஃப்ரிஜரேட்டர் இப்படி இருக்கும், இந்த டிவி இப்படி இருக்கும், இந்த சவுண்ட் இப்படி இருக்கும்ன்ற மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த க்ரௌடு வந்து நம்மளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அந்த க்ரௌடு வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்குது, நம்மளை அறியாமலே நம்ம இழக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி இறக்கும் பொழுது நம்மளால் வந்து அதுலேருந்து ஈஸியாக வெளிவர முடியாது. ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து க்ரௌடெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன தோணுதோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தொடர்ந்து பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா, ஸோ we follow the crowd as if it suppresses our abilities. ஸோ இந்த ஃபாலோ பண்ணும்பொழுது, இந்த க்ரௌடை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்மளோட எபிலிட்டிஸ் எல்லாமே சப்ரஸ் பண்ணப்படுது அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்க மாட்டீங்க, உங்களுடைய கேப்பபிலிட்டி யோசிக்க மாட்டீங்க, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கான சொல்யூஷனையும் யோசிக்க மாட்டீங்க. ஓகே, அவர் ஃபாலோ பண்ணார், இஃப் எல்ஸ் லூப் நீங்கள் வேர்டு போட்டு அவரோட லைஃப்பை ஒரு டெம்ப்ளேட்டாக மாற்றி நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் உங்களுக்கு தனித்தன்மையான ஒரு என்ன சொல்கிறது சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு வரவே வராது. இவங்க ஃபாலோ பண்ணாங்க, இதை பண்ணாங்க, நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு தான் தோணுமே தவிர, ஆனால் உங்களுக்கான ஒரு தனித்தன்மை, தனித்திறமை, ஒரு தனி ஒரு தைரியம் வந்து வரவே வராது இந்த நீங்கள் ஒரு க்ரௌடை ஃபாலோ பண்ணும்பொழுது. அதனால் க்ரௌடை ஃபாலோவே பண்ணாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா, பியர் ப்ரெஷர் கேன் என்ஃபோர்ஸ் ராங் டிசிஷன்ஸ். சில டைம் நம்ம ஆஃபீஸ்லேயே சொல்லுவானுங்க, இதை பண்ணிடுறா, இதை முடிச்சுடுறா, இப்படி பண்ணிடுறா, அப்படி பண்ணுறா சொல்லிட்டு சில டைம் அது ராங்காக முடிவதற்கான காரணங்கள் நிறையாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் சுற்றி இருக்கவங்க ப்ரெஷர் கொடுக்க சொசைட்டி ப்ரெஷர் கொடுக்க நம்ம எதற்காக எந்த இடத்துக்கு போக நினச்சோமோ அதை தவிர அவங்க போக நினச்ச இடத்துக்கு நம்ம போய் நின்றுவோம். அதில் என்னங்க யூஸ்ஃபுல் இருக்குது? நீங்கள் மதுரைக்கு போகணும்னு நினச்சிட்டு கடைசி தூத்துக்குடியில் போய் நின்றுட்டு அவங்களாம் சொன்னாங்க அதனால தான் தூத்துக்குடி வந்தேன்னு சொன்னால் யார் ஏற்றுக்க முடியும்? அதில் தான் முக்கியமான ஒரு காரணமே இருக்குது. அதனால க்ரௌடை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே உங்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் நம்ம க்ரௌடை ஃபாலோ பண்ணவே கூடாது. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த மெஜாரிட்டி இஸ் கரெக்ட். ஸோ நிறைய இடங்களில் ஹியூமன் நேச்சரே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவோம். பட் ஆனால் நிறைய பேர் மெஜாரிட்டிஸ் கரெக்டாக நம்மளும் கரெக்ட் நினைப்போம். பட் ஆனால் மெஜாரிட்டி வந்து சம்டைம்ஸ் ராங்காக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மெஜாரிட்டி கரெக்டு நம்ம எல்லா இடத்துலையுமே இப்போலாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு படம் பார்க்கணுனாலும் சரி, எல்லாமே ரிவ்யூ பார்க்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதனால் நம்மளுக்கும் இருக்கும். அதில் ஒரு சில இடங்களில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம பயந்துடும் அந்த பொருள் வாங்குவோமா இல்லையான்னு. ஆனால் உங்களுக்கு என்ன தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்குது, உங்களோட வாழ்க்கையில் இப்போ என்ன தேவை, கரெக்டான தேவை, இந்த பொருள் வேணுமா வேணாமான்னு யோசிக்கவே மாட்டோம். ஐயோ இவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்களே, இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்களே, இந்த டீலில் இந்த பொருள் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தேவையே இல்லாமல் வாங்கி ஒரு பொருளை வாங்கி தான் போடுவோமே தவிர, நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி போடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லவே கிடையாது. இந்த இடங்களில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, க்ரௌடை ஃபாலோ பண்ணும்போது நம்ம பணத்தை இழக்கிறோம், நம்ம நிம்மதியாக இழக்கிறோம், அந்த பொருளை யூஸ் பண்ணாமல் வீட்டில் கிடக்கு. இத்தனை விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குதுங்க. மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட் ஹாப்பி வென் தே ஃபாலோ க்ரௌட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த இடத்துல நம்ம வந்து நம்மளை அறியாமலே நம்ம ஒரு ஹாப்பினஸை விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்த க்ரௌடை ஃபாலோ பண்ணும்பொழுது அது உங்களுக்கான ஒரு கரெக்டான பார்த்து கொடுக்காது, டிஸ்சாட்டிஸ்ஃபிகேஷன் வரும். உங்களுக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ் வரவே வராது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸு இல்லை சாக்ரிஃபைஸு அதெல்லாம் தாண்டி நம்மளை அறியாமலே அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியத்தை நம்மளுக்கு கொடுக்காது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குரூப்ஸ் கேன் பி இர்ரேஷனல். ஸோ அவங்களோட குரூப்ஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட பெனிஃபிட்டுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஆனால் அது உங்களுக்கான ஒரு டெய்லர்டு மெத்தடாக இருக்குமா அப்படிங்கிறனே கிடையவே கிடையாது. ஒரு க்ரௌட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு காமன் கோல் நோக்கி போவாங்க. அதே அவங்களோட கோல்னால் ஓகே. பட் ஆனால் நிறைய இடங்கள்ல அது வேறுபடும். ஏன்னா உங்களோட சூழ்நிலை வேறதாக இருக்கும், உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வேறதாக இருக்கும், உங்களுடைய நிலைமை வேறதாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி உங்களுக்கான கனவுகள் வேறதாக இருக்கும், உங்களுக்கான முயற்சிகள் வேறதாக இருக்கும். இதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படின்ற பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வராது. அவங்களோட நிலைமையிலேருந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்கன்னா நீங்கள் அவங்கள மாறிட முடியாது. இதனால தான் நீங்கள் க்ரௌடை ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்களுக்கான ஓன் அப்ரோச், ஓன் ஸ்ட்ராட்டஜி, ஓன் பாத்தை உருவாக்கி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ
இந்த க்ரௌடை ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் கிடையவே கிடையாது அப்படின்றதையும் இந்த சைக்காலஜி ரீதியாக சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இந்த எபிசோடில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, ஸோ க்ரௌடை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நம்மளுக்கு கரெக்டு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். க்ரௌடை ஃபாலோ பண்ணாமல் ஒரு கூட்டமாக ஒரு ஆட்டு மந்தை போல் அப்படின்னு இல்லாமல் ஒரு சிங்கமாக தனியாக நடந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சிங்களோ, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ, உங்களால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி உங்களால் முடிஞ்சதையும் முடியாததையும் நீங்கள் நினைத்ததை அனைத்தையும் அடைவதற்கு இந்த ஒரு சிங்கிள் அப்ரோச். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும் பொழுது, உங்களான ஓன் பாத்தை க்ரியேட் பண்ணும்போது, டிஸ்டிங்ஷனாக நீங்கள் இருக்கும் பொழுது, உங்களை மற்றவங்கள்ட்ட டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு எபிசோடில் ஒரு அழகான ஒரு சூப்பரான இன்ஸ்பிரேஷனலான மோட்டிவேஷனலான கருத்தோட உங்களுக்காக செல்ஃப் ஹெல்ப் டாப்பிக்கோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை வரப்போகிறது மனோ. நான் உங்களை பேசிகிட்டு இருக்கேன் ஆர்ஜே மனோ. நீங்கள் இருக்கிறீங்க ஆர்ஜே மனது உங்களோட நம்பிக்கை. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் ப்ரோக்ராம்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் ஸ்பாட்டிஃபை லிசன் பண்ணிங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களோட கமெண்ட் ஸ்டார்ட்ஸ் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்லையோ அல்லது RJ_Mano.passionate@gmail.com இந்த இமெயில் அட்ரஸ்க்கோ எழுதி அனுப்புங்க. உங்களுடைய வாழ்க்கை நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக தொடர்வதற்கு வாழ்த்துக்கள். ஜெய்கே நண்பா, நன்றி.